வணக்கம் மக்களே. ஆப்டூஸ் எஜுகேஷன் இன் தமிழ். ஸோ தமிழில் நம்ம ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். இந்த சேனலில் என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஆப்டூஸ்னா என்ன, ஆப்டூஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஆப்டூஸ் அப்படிங்கிறது டு ஆப்டிமைஸ் தி வேர்ல்டு. ஓகேவா? ஆப்டிமைஸ் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த சுருக்கமா ஷார்ட் பீரியட்ல கொடுக்கக்கூடியது தான் ஆப்டிமைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை, எஜுகேஷனல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் எஃபெக்டிவ்ல கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆப்டூஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இந்த சேனல்ல நீங்க இதுதான் பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான எஜுகேஷன் நீங்க வந்து இந்த சேனல்ல பார்க்க போறீங்க அப்படின்னா, டெக்னாலஜி ரிலவெண்டான எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இங்க லேர்ன் பண்ண போறீங்க. எஜுகேஷன் சொல்றதை விட நாலேஜை நீங்க இங்க கெயின் பண்ண போறீங்க. உங்க ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் என்ன மாதிரியான நாலேஜ் வந்து இந்த சேனல்ல நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த. ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான். ஏன் பைத்தான்? ஸோ பைத்தான் வந்து ஒரு டெக்னாலஜியில நீங்க ஒரு டெவலப்பர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா சாதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஈஸியா வைக்கணும். ஓகேவா? நான் வந்து ஒரு படி எடுத்து வைக்கணும். அதுக்கு பைத்தான் தான் கரெக்ட். இல்ல நான் வந்து டக்கு டக்குன்னு ஐ மீன் 3 படி டைரக்டா 3 படி தாண்டி நான் போகணும் அப்படின்னா அது முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஸோ அதுக்கு பைத்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து வேற லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். ஆனா சூஸ் பண்ணும்போது அங்க நீங்க டிஃபிகல்ட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா பைத்தான் வந்து அப்படி கிடையாது. பைத்தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ஈஸியா இருக்கும். புரிஞ்சுக்கக்கூடிய சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் பையனா இருந்தாலுமே பைத்தானை வந்து ஈஸியா அவனால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலதான் நம்ம பைத்தானை வந்து இனிஷியலா வைக்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் பைத்தான் தான் பேஸ். பைத்தான்ல இருந்து அடுத்தடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா. ஜாவா வந்து இட்ஸ் அ வைட் லாங்குவேஜ். வேர்ல்டு வைட் வந்து எல்லா இடத்தையுமே வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் ஏ டு இசட் எல்லாமே நம்ம வந்து ஜாவால இங்க லேர்ன் பண்ண போறோம். ஜாவா வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம், மோர் ஓவர் ஜாவா வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம நம்ம இதை டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இந்த ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அப்போ பைத்தான் ஜாவா மட்டும்தான் நம்ம பார்க்க போறோமா? கிடையாது. அதையும் தாண்டி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அண்ட் டேட்டா பேசஸையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு டேட்டா பேஸ்ல எப்படி கொரி பண்றது, எப்படி டேட்டாஸை ரிட்ரைவ் பண்றது, எப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்றது, அது எப்படி அப்ளிகேஷன் கூட கான்ஃபிகர் பண்றது, இது எல்லாமே இந்த சேனல்ல நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் சரி இது நம்ம வந்து டெவலப்பர் ஆயிட்டேன், நான் வந்து டேட்டா பேஸ்க்கு எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும் இல்லையா? டிஸ்பிளே பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு வெப் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி நமக்கு வேணும் இல்லையா? ஃப்ரண்ட் எண்ட் நமக்கு வேணும். இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்றது HTML, CSS, அது இல்லாம ரியாக்ட், ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், இந்த மாதிரியான ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நம்ம வந்து இந்த சேனல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நான் லேர்ன் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணோம். அது என்னங்க சிஐசிடி பைப்லைன்? ஸோ டாப் டு பாட்டம் ஏ டு இசட் அப்படின்னா நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணி நான் ஒரு லீடு, ஒரு ப்ராஜெக்ட் லீடு, நான் இதை வந்து ஒரு 4 பேர் 10 பேர்த்த வச்சு நான் டீமை மெயின்டைன் பண்றேன். அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க கோடை வந்து கிட்ல கமிட் அடிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு சர்வர்ல டிப்ளாய் ஆகணும். ஸோ இது வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸையும் கிளியராக நம்ம ஆப்டூஸ் எஜுகேஷன்ல லேர்ன் பண்ணிப்போம். அடுத்தது மெயின் திங் டேட்டா சயின்ஸ். இது வந்து பூமிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம்.
அப்படியே மேல எந்திரிச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன என்ன பண்றாங்க? டேட்டா சயின்ஸ்ல பைத்தான வச்சு டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். ஜாவா வச்சு டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா சயின்ஸ்னா என்ன? அத எப்படி பண்ணலாம்? டேட்டா சயின்ஸ் எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்? அதுல வேற என்னென்ன ஜாப்ஸ் வரும் நமக்கு? அது மூலியமா நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? இது லேர்ன் பண்ணிக்கிறதுனால நமக்கு என்ன யூசேஜ் இருக்கு? இது எல்லாமே இந்த வீடியோ அண்ட் சேனல்ல நம்ம பார்ப்போம். ஓகே. அண்ட் இது மட்டும் போதுமா? பத்தாது. நான் வந்து கொண்டு போய் சர்வர் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன். அத நான் கொண்டு போய் சர்வர்ல டிப்ளாய் பண்ணணும். அத வந்து நான் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இந்த மாரியான விஷயங்களும் நாம இந்த சேனல்ல பார்ப்போம். அண்ட் இது எல்லாமே ஒரு சர்வர் போறோம், இல்ல வந்து அங்க வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் தேவைப்படும். இல்ல நான் வந்து ஒரு லினக்ஸ் யூசர், எனக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் தெரியல. எல்லாமே இங்க கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஒரு விண்டோஸ் தான் யூஸ் பண்றேன். எனக்கு விண்டோஸ்ல வந்து எனக்கு கமாண்ட்ஸே தெரியல. எப்படி நான் வந்து விண்டோஸ வந்து யூஸ் பண்றது? எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது? இது எல்லாமே ஆப்டூஸ் எஜுகேஷன்ல இருக்கு. ஓகே. ஃபர்தரா நம்ம வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கைண்ட்லி ரீச் மீ அவுட் யூசிங் மை மெயில் ஐடி. என்னடா தமிழ்ன்ட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு பார்க்க வேண்டாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ கொடுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாவே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க் யூ. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.